ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவேஸ் டேல். கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தனர். ஒருவன் போதை பழக்கம் உள்ளவன். எப்பொழுதும் குடும்பத்தில் இருப்பவர்களை நைய புடைத்து மிரட்டி பணம் வாங்கி குடித்து கொண்டே இருப்பான். பிறருக்கு தொல்லை கொடுத்து இன்பம் பெறும் சாடிஸ்ட் அவன். மற்றவன் நல்லவனாக, சமூகத்தில் மதிக்கப்படுபவனாக, நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தான். அருமையாக குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊரில் உள்ளவர்களுக்கு வியப்பு. ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த 2 குழந்தைகளில் ஒன்று ஊர் போற்றும் நல்லவனாகவும் மற்றொன்று ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன என ஊரில் இருப்பவர்களுக்கு வியப்பு. ஒரு பெரியவர் குடிக்கார மகனையும் நல்லவனையும் இப்படி கேட்டார், உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? இருவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பா தான். உன் அப்பா என்ன செய்தார் என்று குடிக்காரனை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவுகளிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சம் இல்லை. அவரின் மகனாகிய நான் வேறு எப்படி இருப்பேன்? அதனாலே நான் குடிக்காரனாகிவிட்டேன். மோசமான தகப்பனின் மகனான நான் மோசமாகிவிட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். உன் அப்பா என்ன செய்தார் என்று நற்குணம் படைத்தவனை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விபரம் தெரிந்த நாளில் இருந்து பகலிலும் இரவுகளிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமில்லை. அதனாலே தான் குடிக்கக்கூடாது, குடிக்காரனாகி விடக்கூடாது. மோசமான தகப்பனின் மகனான நான் மோசக்காரனாக இருக்காமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவனாக இருக்க எண்ணினேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். எந்த ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.